بأي آلاء ربكما تكذبان فبأي ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றிய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இந்த ஏகத்துவ கொள்கையில் இணைந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரம் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கை கோட்பாடு எது என்ற தலைப்பின் கீழ் செய்திகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இந்த தலைப்பின் கீழ் எடுத்து காட்டிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள், அந்த வஹீயின் அடிப்படையில் வந்துள்ள செய்திகள்தான் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கை என்ற செய்தியை நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைய தினம் இந்த கொள்கையை விட்டு வஹீ என்ற கொள்கையை பின்பற்றாமல் நமது பகுதியில் இருக்கக்கூடிய பல முஸ்லிம்கள் அவர்கள் தப்லீக் என்றும் சுன்னத் ஜமாத் என்றும் மஹதியா கொள்கை என்றும் இந்த கொள்கைகள் பின்பற்றக்கூடியவர்கள் நம்மளுடைய பகுதியில் இருக்கிறார்கள். அத்தகைய மஹதியாக்கள் எதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஒரு கொள்கையை மக்களிடத்தில் பேசுகிறார்கள், மஹதியா என்ற கொள்கையை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்ற அடிப்படைகளை நாம் பார்க்கிற பொழுது இவர்கள் பின்பற்றுவதற்கும் சொல்வதற்கும் எந்தவிதமான மூல ஆதாரங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கிடையாது. முதல் தகவல். அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய மஹதி யார், இஸ்லாத்தில் இது குறித்த செய்திகள் ஏதாவது ஒன்றை சொல்லி இருக்கிறதா என்ற தகவல் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் மஹதி இமாம் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி அபூதாவூத் என்ற நூலில் 4284வது இலக்கத்தில் இடம் பெற்றிருக்கிறது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகவலை அவர்கள் பகர்கிறார்கள். அல் மஹதியு, இந்த மஹதி என்பவர் மின் இத்ரதி மின் வலதி ஃபாத்திமா. மஹதி என்பவர் யார் என்றால், எனது வழித்தோன்றல்களில் எனது மகள் ஃபாத்திமாவுடைய ரலியல்லாஹு அவர்களுடைய வழியில் வருபவர் தான் இந்த மஹதி. முதல்ல மஹதியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல் இது. மஹதி என்பவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழித்தோன்றல்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய வழித்தோன்றலில் வருபவர் தான் இந்த மஹதி. முதல் தகவலாக அபூதாவூதில் இடம் பெற்றிருக்கிறது. சரி, இவரை குறித்து ஏதாவது இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது? கூடுதலான தகவல் என்னவென்றால், பூமியின் வாழ்நாள் ஒரே ஒரு நாள் மிஞ்சி இருக்கிறது, நாளைக்கு அழிய போகிறது என்றால் அந்த ஒரே ஒரு நாளை இறைவன் நீட்டுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுவும் அபூதாவூத் என்ற நூலில் 4282வது இலக்கத்தில் இடம் பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லவ்லம் யபக மினத் துன்யா இல்லா யௌமன். இந்த பூமியினுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு நாள் மிஞ்சி இருக்கிறது என்றால் லதவ்வலல்லாஹு அலைக், அந்த ஒரு நாளை இறைவன் நீட்டுவான். அதை ஒரு நாள் நீட்டிவிட்டு ஃபீஹி ரஜுலம் மின்னி, என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய வழித்தோன்றல்களில் ஒரு மனிதர் வருவார். இஸ்முஹு, அவருடைய பேரும் இஸ்மி, என்னுடைய பேரும் ஒன்றாக இருக்கும். அவருடைய தந்தையுடைய பேரும் என்னுடைய தந்தையுடைய பேரும் ஒன்றாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் மஹதியை குறித்து ஒரு தகவல் அறிவிப்பு செய்கிறாங்க. ஒரு நாள் பூமியினுடைய வாழ்நாளில் ஒரு நாள் மிஞ்சி இருக்கிறது என்றால் அப்போது இறைவன் இந்த ஒரு நாளை நீட்டிவிட்டு மஹதி என்பவர் ஒருவர் வந்து ஆட்சியை, அதிகாரத்தை, மன்னராக இருப்பார். அப்படி மன்னராக வரக்கூடிய அந்த மஹதியுடைய பேரும் என்னுடைய பேர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரும் ஒன்றாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய தகப்பனாருடைய பேரும் மஹதி என்று வருபவருடைய தந்தையுடைய பேரும் ஒன்றாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அறிவிப்பு செய்துவிட்டு இவர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னராக இருப்பார். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி இவரை குறித்து 2230வது செய்தியாக திர்மிதி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தذهபு துன்யா, இந்த உலகம் அழியாது. ஹத்தா யம்லிகல் அர்பு, இந்த அரபு தேசத்தை அவர் ஆட்சி செய்யாத வரைக்கும் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். பனா மஹதி என்பவர் வருவார், ஒரு மன்னராக வருவார், ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவார், அநீதிகள் நிறைந்த இந்த பூமியிலே நீதத்தை செலுத்துவார். பூமி, இந்த மக்கள் எல்லாம் சொலிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. இதுதான் மஹதி இமாம் குறித்து மார்க்கம் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தியாக இருக்கிறது. ஏராளமான கட்டுக்கதைகள், பலகீனமான செய்திகள் உண்டு. நமக்கு மார்க்கம் என்ன சொல்கிறது, சரியான செய்திகள் நமக்கு என்ன வலியுறுத்துகிறது என்றால், அவர் மார்க்கத்தில் அதிகாரம் மிக்கவராக இருப்பார், அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அவரிடத்தில் நீங்கள் பையத் வாங்கி உங்களுடைய கொள்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். எதுவுமே சொல்லல. இதுல ஏதாவது ஒரு சிறப்பித்து மக்களுக்கான செய்தி இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. என்ன இதுல தெரிந்து கொண்டோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு. வந்திருக்காங்கன்னா வந்திருக்காங்க, வரலனா பிற்காலத்தில் வருவார். இதுதான் நம்ம நம்ப வேண்டியது, அவ்வளவுதான்.
இது விட்டு அவருடைய பெயரால் மஹதி இமாம் என்ற பெயரால் ஒரு கொள்கையை உருவாக்கி இஸ்லாத்திலே தங்களை தனித்து காட்டிவிட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கொள்கையை சொல்வாங்க, இல்ல மஹதி இப்படி சொல்லி இருக்கிறார் என்ற கொள்கையை மக்களிடத்தில் திணித்து ஒரு பிரிவாக பிரித்துவிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை தான் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. மஹதி வருவார் என்ற தகவலை அறிந்தவர்கள் பல ஏமாற்று பேர்வழிகள், நான் மஹதி, நான் தான், என் பேரும் அவர் பேரும் ஒண்ணு, என் தந்தையுடைய பேரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தையுடைய பேரும் ஒண்ணு என்று சொல்லி ஒவ்வொரு நூற்றாண்டு காலத்திலும் தன்னை மஹதி என்று வாதம் செய்து அது பொய்யர்கள் என்று நிரூபணமாயிருக்கிறது. அதுல ஒருத்தனா மிர்சா குலாம் என்ற சொல்லக்கூடிய காதியானி, அவன் பஞ்சாப் என்ற மாகாணத்தில் பிறந்தவன். ஆட்சியும் செய்யல, அதிகாரம் இல்லை. அவனுடைய பேரும் நபிகளாருடைய பேரும் ஒண்ணு கிடையாது. அவனுடைய தந்தையுடைய பேரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தகப்பனாருடைய பேரும் ஒண்ணு கிடையாது. எந்த ஆட்சியோ அதிகாரமோ எதுவுமே இவன் செய்யவில்லை. இப்படி பல பொய்யர்கள் மஹதி என்ற பெயரில் வந்து சென்று விட்டார்கள். இப்போ நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் என்னவென்றால், யாரெல்லாம் மஹதி என்ற கொள்கையை பின்பற்றுகிறார்களோ அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், மஹதி வந்திருக்காரா இல்லையா? ஏன்னா அவங்க சொன்னாங்க மஹதி வந்துட்டு போயிட்டாருன்னு. அந்த கொள்கையில் இருக்கிறவங்க மஹதி இமாம் வந்துட்டாரு, அவருடைய கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றணும்னு சொல்லி அந்த கொள்கையில் இருக்கிறாங்க. ஆனால் மஹதி இமாம் வந்திருக்கிறாரா? இதுவரைக்கும் வரவில்லை. அப்படி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அது மியாவா இருக்கட்டும், மியா கீழே இருக்க மஹதியாக்களா இருக்கட்டும், அவங்கள்கிட்ட கேட்கிறேன், அப்படின்னா மஹதி எங்கே வந்தார்? இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் வந்தாரு, ஆட்சி செஞ்சாரு, அதிகாரம் செலுத்தினார், நீதியை நிலைநாட்டினார், அநியாயத்தை தடுத்தார். பஞ்சாப்ல வந்தாரா? பாகிஸ்தானுக்கு வந்தாரா? எங்க வந்தாரு? அரபு உலக தேசத்துக்கு வந்தாரா? எங்கே வந்தார்? இது மஹதியா கொள்கையை பின்பற்றவர்கள் அவர்களும் சொல்லணும். இந்த கேள்விக்கு இது கொள்கை என்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து ஒரு தனி பிரிவை உருவாக்கி தன்னை மியா என்று சொல்லக்கூடிய அவரும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். வந்த எந்த தகவலும் இல்லை. அப்படி வந்திருந்தால் ஒரு நீதமான ஆட்சியை நிலைநிறுத்திருக்கிறார் என்ற வரலாற்று செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கும். லாஜிக்கும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு கொள்கை உருவாக்கி வச்சிருக்காங்க. மஸஹப் பின்பற்றக்கூடியவங்க ஒரு லாஜிக்கில் சொல்லலாம். இமாம் அபு ஹனீஃபா வந்தார், ஈராக்கில் பிறந்தார், நபிகளாருடைய இறப்புக்கு 130 வருடங்கள் கழித்து வந்தார், ஷாஃபி வந்தாங்க, ஹம்பலி வந்தார், மாலிக்கி வந்தார். அவங்க ஒரு லாஜிக்கான அடிப்படையில் சொல்லிட்டு போயிடலாம், தப்பிச்சிடலாம். ஆனால் அதுவும் பொய், தப்பு தான் அந்த கொள்கையும். இவங்க சொல்றதற்கு லாஜிக்காவது இருக்கா? மஹதிங்கிற உங்களுக்கென்ற ஒரு கொள்கையை, தனி கொள்கையை உருவாக்கி வச்சிருக்கீங்க. மஹதி வந்து சொன்னாரா? எங்கேயாவது இந்த கொள்கையை நீங்க பின்பற்றுங்க என்று உங்களுக்கு வசியத் செஞ்சாரா? இல்ல அவர் எழுதின புத்தகங்கள் ஏதாவது வந்திருந்ததானங்க பேச்சு? ஆளே இல்லை. இல்லாத ஆளை இருக்கிற மாதிரி காட்டி ஒரு கொள்கையை உருவாக்கி இன்றைக்கு பின்பற்றக்கூடிய அத்தனை பேரும் வழிகேடர்கள் தான். குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு நபிகளாரை முன்மாதிரி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் இது மாதிரியான சில பொய்யர்களுடைய பிரச்சாரத்தை நம்பி இந்த கொள்கை இவர்கள் பின்பற்றுகிறார்களே. சரி, அதில் ஏதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை அவர்களிடத்தில் இருக்கிறதா? மஹதியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த கொள்கையை பின்பற்றுபவர்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாவது அவர்களிடத்தில் இருக்கா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரோல் மாடலாக எடுக்க வேண்டிய இந்த சமுதாயம் ஜும்மா தொழுகை முடிச்சு போய் பாருங்க, மஸ்ஜித் ஆசம்ல இமாமுனா மஹதியுன், எங்களுடைய இமாம் மஹதி இமாம். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லி இருக்கிறான், இவர்தான் உங்களுக்கு ரோல் மாடல். நீ தொழுவதாக இருந்தாலும், நோன்பு வைக்கிறதாக இருந்தாலும், உன்னுடைய மற்ற வணக்கங்களை புரிவதாக இருந்தாலும், ஏன் புறத்திலிருந்து வந்த செய்திகளை இவர் சொல்லி இருக்கிறார். இவர்தான் அத்தனைக்கும் முன்மாதிரியான தலைவர் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இதோ இந்த முஹம்மதிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. மறுமை நாள் வருகின்ற வரைக்கும் எத்தனை மக்கள் வருகிறார்களோ அத்தனை பேருக்குமான ரோல் மாடல் அல்லாஹ்வுடைய தூதர். நபிகளாரை விட்டுட்டு இதுவர் ஒரு கொள்கையை ஏற்படுத்தியிருக்கிறாங்களே, அத்தனையும் வழிகேடு. இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் என்றால், இந்த பகுதியில் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் தெரிந்து கொண்டும் இந்த தலைப்பு பேச வேண்டும், இதில் என்ன இவர்கள் செய்கிறார்கள், அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொள்கையெல்லாம் நம்ம வந்திருக்கோம். இல்லை, நமக்கு தெரியும் துன்யா தரக்குன்பாங்க. துன்யானா உலகம், தரக்கன அரபி வாசகம். அதுக்கு என்ன மீனிங்னா, தரக்கன விட்டு விட்டான், அதாவது உலகத்தை விட்டுறணும். இவர் இமாம், அதாவது மியா, பேர் சொல்ல வேண்டாம். இந்த மியா என்ன செய்வார்னா, வயதானவர்கள் உலக வாழ்க்கையோ வியாபாரத்தை பற்றியோ எதை பற்றிய சிந்தனையும் அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடாது. துன்யா தரக்கின்ற வழிகேட்டினுடைய நிகழ்ச்சியினுடைய முதல் விஷயம் என்னவென்றால், வயதானவங்க இருப்பாங்க, நீங்க உலகத்தை பத்தி யோசிக்காதீங்க, வியாபாரம் பண்ணாதீங்க. அப்போ என்ன செய்யணும்? மக்கள் கொடுக்குற பிச்சை வாங்கி திங்கணும், தொழுணும், அல்லாஹ்வை மட்டும் நினைக்கணும். துன்யா தரக்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் இவர்கள் ஒரு வழிமுறையை கற்றுத்தருகிறார்கள், இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு வழிமுறை. மார்க்கத்தை பற்றி தொழு தொழு தொழு, நோம்பு வச்சுக்கோ, தான தர்மம், திக்ரு, ஹஜ் எதனா பண்ணிக்கோ, உலகத்தை நினைச்சிடாத, வியாபாரம் அது பக்கமே போயிடாது. இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த துன்யா தரக்கில் நோய்வாய்ப்பட்டு ஒரு சக்கராத்தான நிலையில் அவ்வளோதான் இவர் மௌத்தாயிருவார் அப்படின்னோன்னு அந்த மியா வருவாராம். துன்யா தரக், உலகத்தை விட்டு இவராக அறிவிப்பு செய்வார். இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சக்கரை கொடுத்துட்டு மௌத்தா போய் அந்த சக்கராத்தில் இருக்க அவருடைய வாயிலும் ஊட்டுவார் போல தெரியுது. அந்த மாதிரி ஒரு துன்யா தரக்கு மியா செஞ்சு விட்டு போய்விட்டார் என்றால் அதுல ஏற்படுகிற நம்பிக்கை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை விட்டுவிட்டு இணை வைப்பினுடைய காரியத்தை அவர்கள் சர்வசாதாரணமாக செய்து விடுகிறார்கள். நோய்பட்டவரை துன்யா தரக் செஞ்சிட்டார்னா ஒரு கால் அவர் இறந்தும் போயிடுவாராம், அல்லது அந்த மௌத்திலிருந்து அவர் தப்பிச்சுட்டு வந்துடுவாராம். யாருடைய அதிகாரம்? அல்லாஹ் சொல்கின்ற மரணத்தை குறித்து, லா யஸ்தாகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமுன், ஒருவனுக்கு மௌத் என்ற நேரத்தை நிர்ணயம் செய்து விட்டால் அதிலிருந்து முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், ஒருவனுக்கு இறைவன் மௌத் என்ற அந்த கதிரை நிர்ணயம் செய்து விட்டான் என்றால், இன்றைக்கு இவர் 10 மணிக்கு இவர் இறந்து போய்விடுவார் என்ற நிலையில் இருக்கிற பொழுது அல்லாஹ் தீர்மானித்த பிறகு இவர் துன்யா தரக் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இறந்து அந்த சக்கராத் நிலையில் இருக்கக்கூடியவர் அவரை நாடினால் அவர் மௌத்தாவும் போவாராம், அல்லது மீண்டும் வந்துடுவாராம். என்ன கொள்கை இது? இஸ்லாத்தில் உள்ள கொள்கையா? அல்லாஹ் தந்திருக்கிற மௌத்தை, மரணத்தை வெல்லக்கூடியவரா இந்த மியாவா? திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு மாற்றமானது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்திற்கு எதிரானது. அது மட்டுமல்ல, அந்த மக்களை நம்ப வைக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு கடையில் ஒரு சகோதரர் செல்கிறார். ஒரு நம்ம கொள்கையில் உள்ள ஒருத்தருடைய சொந்தம், அவருடைய உறவினர்
படுக்கையில் இருக்கிறார். மூச்சு அங்குமங்குமாக விட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் துன்யா தரக் என்ற நிகழ்ச்சி மூலம் உண்மையா வந்தாரு. நேற்று பாருங்க பேசிட்டு இருக்கார். என்ன கொள்கை அங்கே போதிக்கிறாங்க? மௌத்தான நிலையில் மருத்துவர்களும் சொல்வார்கள், அவன் அறிவுக்கு உட்பட்டு காப்பாற்ற முடியாது, இவர் கட்டத்தை தாண்டி விட்டார். ஒரு மருத்துவர் சொல்கிறார், அதை உறவினர்களும் நம்புகிறார்கள். அந்த நேரத்தில் இவர் துன்யா தரக் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இவர் வந்து போன பிறகுதான் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். எங்கே போய் இந்த கொள்கையுடைய அழிவை பாருங்க. மக்களை எப்படியெல்லாம் நம்ப வைத்து மார்க்கத்தினுடைய வழிகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்துகிறார்கள். இந்த கொள்கையை பின்பற்றுபவர்கள் தான் நம்மை பார்த்து குழப்பவாதி, புதுமைவாதி, இல்லாத பொல்லாத மக்களிடத்தில் சொல்லி பிரிவினை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை மஹதியாக்களும் யோசித்து பாருங்க. உங்களை குறை கூற வேண்டும் என்பதற்காக அல்ல இது. நாம் தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்றீங்க, அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்றீங்க, மறுமை இருக்கு என்று பேசுறீங்க. அப்படி பேசக்கூடிய நீங்கள் உங்களுடைய கொள்கை எதுவாக இருக்கணும்? குர்ஆனும் ஹதீஸும் தானே. இது எங்கிருந்து வந்தது? யார் சொல்லிக் கொடுத்த வகுத்து தந்த கொள்கை குப்பைகள் இது? நீங்கள் மட்டும் உங்களுடைய கொள்கையில் இருப்பதற்காக உங்களை நம்பி வருகின்ற மக்களை வழிகெடுத்து இருக்கிறீர்களே, மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து தனக்கென்று தான் வந்துவிட்டால், துன்யா தரக்கின் நிகழ்ச்சி மூலம் வந்து போய்விட்டால் முடிந்தது. மக்கள் பேசுகின்ற அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு நம்மளுடைய பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொழுணும், உலகத்தை நினைக்கக்கூடாது, மார்க்கத்தை தான் நினைக்கணும் என்றது இதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமானது. எப்படி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே 5063வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சில மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு தொழுகை பற்றி கேட்குறாங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி மார்க்கத்தில் கேட்கும்போது, எஸ் அலூன அன் இபாதத்தி அன்னி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய வணக்க வழிபாடுகளை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க சொல்வதற்கு முன்னால் இவர்கள் தங்களுடைய நிலையை அங்கே பதிவு செய்கிறார்கள். 3 நபித்தோழர்கள். அதில் ஒரு நபித்தோழர் சொல்றார், ஆனா உஸல்லிய லைல அபதா, வாழ்நாளில் இருக்கக்கூடிய அத்தனை இரவுகளும் நான் தொழுது கொண்டுதான் இருப்பேன். ஏதோ ரமலானுடைய இரவு மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய அத்தனை நாட்களினுடைய இரவுகள் நான் தொழுது கொண்டு இருப்பேன். மற்றவர் சொல்றார், அனா சூமுத்தஹர் வலா உஃப்திர், நான் காலம் முழுவதும் இறைவனுக்காக நோன்பு வைப்பேன், ஒரு நாளும் நான் உணவை உண்ண மாட்டேன் என்று சொல்கிறார். தினந்தோறும் நோன்பு, சாப்பாடு என்ற பேச்சுக்கு அங்கே கிடையாது, இஃப்தார் என்பதே கிடையாது. இன்னொருத்தர் சொல்றார், அனா அஅ்தஸிலுன் நிசா ஃபலா அத்தஸவ்வஜு அபதா, ஒருபோதும் நான் பெண்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், துறவரத்தை கடைபிடிப்பேன் என்று இந்த 3 நபித்தோழர்களும் 3 விதமான செய்திகள் பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வருகிற பொழுது இந்த செய்தி கிடைக்கிறது. கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அன்துமுல்லதீன கதாவா கதா, நீங்கள் தான் இப்படி பேசுனீங்களா? காலம் முழுவதும் நோன்பு வைப்பேன், இரவு முழுவதும் தொழுவேன், பெண்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நீங்கள் தான் சொன்னீங்களா? இதோ என்னுடைய நிலையை குறித்து உங்களிடத்தில் சொல்கின்றேன். ஆனால் அசூமு, நான் நோன்பு வைக்கிறேன், ஒஃப்திரு, நான் அதை நோன்பு முறிக்கிறேன், நோன்பு வைக்கிறேன், நோன்பு திறக்கிறேன், தொழுகையினுடைய நேரங்கள் வருகிற பொழுது தொழுகை நிறைவேற்றுகிறேன், பெண்களை திருமணம் செய்து கொள்கின்றேன். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, இதுதான் என்னுடைய வழிமுறை. எது? நோன்பு வைக்கிறது, தொழுகிறது, உலக வாழ்க்கையில் ஈடுபடுவது, கல்யாணம், இந்த குடும்ப விஷயத்தில் ஈடுபடுவது, இதுதான் என் மார்க்கம். இது விட்டவன் இந்த மார்க்கத்தை விட்டு விலகி சென்றவன்.
அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 3 நபித்தோழர்களுடைய நிலை பார்த்து என்ன மாதிரி மனிதர்கள் அவர்களை பாராட்டவில்லை, அங்கே கண்டிக்கிறாங்க. என்ன வழிமுறை இது? தொழுதே இருப்பீங்களா? நோவு வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? திருமணம் பண்ண மாட்டீங்களா? ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி, யார் என்னுடைய சுன்னத் வழிமுறைகளை விட்டு விட்டாரோ ஃபலைஸ மின்னி, அவருக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்து அனுப்புகிறார்கள். என்றால் துன்யா தரக் என்ற நிகழ்ச்சியில் தொழுதுட்டே இருக்கணும். உலகத்தை பத்தி நினைக்காத, வியாபாரத்தை நினைக்காத, ஏன் சுயமரியாதை இழந்து பிச்சை வாங்கி சாப்பிடு. அதான் மேலவங்க அன்னைக்கு காசு கொடுக்கறது. ஒரு விருந்துன்னா அவங்கள தான் முன் வைத்து விருந்து போடுறதுனா அவங்க தான் முதல்ல அந்த சப்பில் இருப்பாங்க. என்ன கொள்கை இது? இது இஸ்லாத்தில் உள்ள கொள்கையா, கோட்பாடா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையில் உள்ளதானா? இது மாதிரியான கொள்கையை உருவாக்கி இஸ்லாத்தில் சொல்லப்படாத அத்தனை வழிகேடுகளும் இந்த கொள்கையில் புகுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், பிஸ்மில்லா என்று ஒரு நிகழ்ச்சிங்க. பிஸ்மில்லானா அல்லாஹ் கே நாம் சே ஷுரு கர்த்தா ஹூம், இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இது என்னங்க? ஒரு குழந்தை 4 வயசு 4 மாதம் 4 நாள் ஆன ஒரு குழந்தை, ஆணோ பெண்ணோ, தலையெல்லாம் மூடிடுவாங்க. அந்த பூ மாலையை போட்டு அந்த தொப்பி மாதிரி செஞ்சு அப்படியே தொங்கிட்டு இருக்கும் அந்த பூ. கையில் 2 லட்டு. பிஸ்மில்லா நிகழ்ச்சியின் பேர் நல்லா தான் இருக்குல்ல, கேள்விப்படும் போது பிஸ்மில்லா தானங்க, அல்லாஹ்வுடைய பெயர் தானங்கன்னு வரும். என்ன செய்றீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலம் என்றால், அந்த குழந்தைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. மார்க்கத்தை கற்றுத்தரீங்க, கலிமாவை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லி கொடுப்பாங்க போல. இப்படி ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேரை குழந்தைகளுக்கோ அல்லது மற்ற நபித்தோழர்களுடைய குழந்தைகளுக்கோ சொல்லி தந்தது வரலாறு உண்டா? அப்படி செய்யுங்க என்று சொல்லி நமக்கு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறாரா? அது நல்லது, குழந்தைக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்ற பிரச்சாரத்தை எடுத்து சொன்னார்களா? நீங்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சி கிறிஸ்தவ மதத்திலே 40 நாட்கள் கழித்த ஒரு குழந்தைக்கு சில ஜபங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். நீங்கள் காப்பி பேஸ்ட் செஞ்சிருக்கீங்க. பேரு தான் பிஸ்மில்லா, அவ்வளவுதான். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற பொழுது இயற்கை மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அதற்கு பிறகு தாயினுடைய வளர்ப்பில் தான் அது கிறிஸ்தவனாகவோ முஸ்லிமாகவோ யஹூதியானாகவோ நஸ்ரானியாகவோ அவன் வளருகிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் சொல்லிக் கொள்கின்ற மஹதியா கொள்கையுடைய கோட்பாடு வழிமுறைகள் மார்க்கத்தை விட்டு தடம் புரள வைக்கிறது. அத்தனையும் வழிகேடு, மார்க்கத்தில் இல்லாத புதுமையான பிதத்துகள் தான். இது இணை வைப்பினுடைய உச்சம். ஒரு செய்தி சொல்லுங்க, இஸ்லாத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்காங்க. இது நீங்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து இந்த கொள்கைக்கு எதிராக பேசணும்னு கூப்பிட்டு வச்சு கொள்கையில் இருக்கிறே இல்லை பகடி தலைப்பா கட்டுங்கிற சொல்லி கட்டாயப்படுத்தி தலைப்பா கட்டினோன்னு அந்த கொள்கையில் அவர் இருப்பார்னு அர்த்தமா? அப்போ அதுவும் நடக்க போகுது. உண்மையிலே நீங்கள் செய்யக்கூடிய இந்த அத்தனை வழிமுறைகளும் குர்ஆனுடைய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் இருந்தும் வசனங்களில் இருந்தும் நீங்கள் எடுத்து காட்டுங்கள். ஆதாரம் உண்டா? ஒரு செய்திக்கும் ஆதாரம் இல்லை. அதே போல ஈதுல் ஃபித்ர் அன்னைக்கு மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஃபித்ராவை கடமையாக்கி இருக்கிறாங்க. இது புகாரில 1503வது நம்பர்ல இடம் பெற்றிருக்கிறது. ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் ஃபித்ர் சதகத்துல் ஃபித்ர், இந்த ஃபித்ராவை அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கி இருக்கிறார்கள். யார் மீது?
வக்கரி ஆண்கள் மீது, வல் உன்சா பெண்கள் மீது, வஸ்ஸகீரி சிறுவர்கள் மீது, வல் கபீர் பெரியவர்கள் மீது, வல் ஹுர்ரி வல் அப்தி அடிமையான ஆண் பெண் அவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் இந்த சதகத்துல் ஃபித்ரு ஈதுல் ஃபித்ர் அந்த ஃபித்ராவை கடமையாக்கியிருக்கிறார்கள் இத்தனை பேர்கள் மீது. சாம் மின் அஷ்ரின் சாம் மின் தம்ரின், அந்த கோதுமையோ பேரித்த பழங்களோ அன்றைய காலத்தில் இருந்த ஒரு அளவை குறித்து அல்லாஹுடைய தூதர் இது உங்கள் மீது கடமை. எதற்கு இந்த ஈதுல் ஃபித்ரா கடமையாக்குனாங்க தெரியுமா? நோன்பு வைக்கிற பொழுது நாம் தவறுகள் ஈடுபடக்கூடாது, எந்த தப்பான பேச்சும் இருக்கக்கூடாது, நடவடிக்கையும் இருக்கக்கூடாது. அப்படி மனிதர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் நோன்பு வைத்துக்கொண்டு இது மாதிரியான தவறுகள் செய்திருந்தால் இந்த ஈதுல் ஃபித்ர் நீங்கள் தர்மம் செய்கிறீங்களே, அந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் அந்த நோன்பினுடைய குறைகளை நிறைவாக்கி இதன் மூலமாக நன்மைகளை நிரப்புகிறான். கட்டாயமாக்கியிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர். இவங்க மசபில் அந்த மஹதியாக்கல்ல ஃபித்ரானா என்ன தெரியுமா? அந்த மியா இந்த பேரித்த பழங்கள் தண்ணீரில் ஊற வச்சிருப்பார். பெருநாள் தொழுகைக்கு முன்பாக யாரெல்லாம் ஃபித்ரா கொடுக்குறாங்களோ அவங்க மியாங்கிட்ட 100, 50 கொடுத்துடணும். கொடுக்கும்போது அந்த ஊற வச்ச பேரிச்ச பழம் கொஞ்சம் தண்ணீர் கொடுப்பாங்க. அது குடிச்சு தான் இவங்க தொழுகைக்கு வரணுமா. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, பெருநாள் தொழுகைக்கு வருகிற பொழுது நீங்கள் பேரிச்ச பழம் வீட்டில் என்ன உணவு இருக்க சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க ஒரு படி மேலே போய் அந்த பேரிச்ச பழங்களோ அல்லது காயோ தண்ணியில் ஊற வச்சு அது ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள், மியா என்ற அந்த தனித்துவத்தை காட்டுறாங்க. ஃபித்ரா ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது, உன்ன மாதிரி மியாக்களுக்கு கிடையாது. இஸ்லாம் அது வழிகாட்டல. அன்றைய தினம் நீ எப்படி உண்ணுகிறாயோ உடுத்துகிறாயோ அதன் மூலம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாயோ, அதே தினத்தில் மகிழ்ச்சி வெளிப்படுத்த முடியாத உண்ண முடியாத ஏழை முஸ்லிம்கள் இருப்பாங்க. அந்த மக்களும் அன்றைய தினம் மகிழ்ச்சியோடு அந்த உணவை உண்ண வேண்டும் உடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஈதுல் ஃபித்ர் சதகாவை தர்மத்தை கடமையாக்கினார்கள். நீ எங்கே கடமையாக்குற? உன் ஜோபுக்குள்ள உனக்குள்ள நீ கடமையாக்குற. ஏழைக்கு நீங்கள் தர்றீங்களா? ஈதுல் ஃபித்ர் என்னவே தெரியாத மக்கள் ஃபித்ரா காசை பைக்குள்ள போடுறது ஒரு நிகழ்ச்சி. மார்க்கத்தில் ஒரு வழிமுறை இருக்கிறது, மஹதியா கொள்கையுடைய ஒரு வழிமுறை வேற ஒன்றாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இவர்களை பார்க்கிற பொழுது இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லாத காரியங்கள் தான் இன்றைக்கு அவர்கள் செய்கிறார்கள். இது கூட எடுத்துக்கோங்க, ஜும்மா தொழுகை எடுத்துக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இது கடமையாக்கி இருக்கிறாங்க. 3 வாரங்கள் தொடர்ச்சியாக வரும் வேண்டும் என்றே இந்த ஜுமா தொழுகை விட்டான் என்றால் ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிம், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு புள்ளியை வச்சிடுவான். மார்க்கத்தினுடைய எந்த போதனை அறிவுரை ஏறாது மண்டையில். அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை இந்த ஜும்மா தொழுகைக்கு இருக்கு. இந்த மியாக்கல்லையே மஹதியாக்கல்ல நம்ம ஊரில் ஒரு பள்ளி இருக்கிறது. ஜும்மா தொழுகிறாங்களாங்க? ஜும்மாவே நடக்கிறது. கேட்டால் ஜும்மா இல்லைங்க. பல பேருக்கு ஜும்மா இருக்கு, அவர்களில் பல பேருக்கு ஜும்மா கடமை இல்லை. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, வேண்டுமென்று நீ ஜும்மா விட்டேனா உன் மனசில் அல்லாஹ் ஒரு புள்ளியை வச்சிருவான், கரும் புள்ளியை. மார்க்கத்தினுடைய போதனைகள் எதுவும் மண்டைக்கு ஏறாது. எவ்வளோ பெரிய பாவத்தை இன்றைக்கு செய்கிறார்கள். அது சர்வசாதாரணமாக மஹதியா கொள்கை என்ற பெயரில் இப்படி பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் இவர் செய்கிறார்களே. இந்த மக்களுக்கு திருக்குரான் என்ன சொல்கிறது என்றால், சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 49வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான். ஏன்னா அவங்களும் ஈமான் கொண்டவங்க தானே, முஸ்லிம்கள் தானே. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன், உங்களிடம் ஒரு பாவி ஒரு குற்றவாளி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அது நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். ஏன்? அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு, அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை அறியாமல் ஒரு சமுதாயத்திற்கு அறியாமையின் காரணமாக தீங்கிழைத்து விடுவீர்கள் என்பதற்காக யாரெல்லாம் மார்க்கம் இது சொல்கிறது இது இருக்கிறது என்று சொன்னால் அந்த செய்தி உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள்.
அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இது. யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, இது உண்மையா, சரியான செய்தியா, ஆதாரப்பூர்வமானதா, ஏற்றுக்கொள்ளத்தக்க அம்சத்தில் இது நிறைந்திருக்கிறதா என்று நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதே வசனத்தை அந்த மஹதியா கொள்கை உள்ள மக்களுக்கும் அந்த மியாவுக்கும் நான் சொல்கிறேன். ஒன்றுக்கு பல தடவை யோசித்து பாருங்கள். நீங்கள் பின்பற்றக்கூடிய கொள்கை இந்த குர்ஆன் ஹதீஸ்க்கு எதிரானது. அதை நீங்கள் மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. அந்த பாவத்தையும் சேர்ந்து நீங்கள் செய்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். நாமும் அந்த மக்களுக்கு ஒரு அன்பான அழைப்பாக எடுத்து பாருங்கள். குர்ஆன் ஹதீஸ் எதை சொல்கிறது, எது மார்க்கம் என்று சொல்கிறது என்பதை தெளிவான புரிதல்களோடு இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அந்த மக்களுக்கும் தந்துடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.